நம்மளும் எஃப்ஐடிஐ டேட்டா வச்சு எப்படி காசு பண்ணுறதுன்னு பார்ப்போம். எஃப்ஐடிஐ டேட்டாங்கிறது வந்து ரொம்பவே முக்கியமான டேட்டா. ஏன் அப்படின்னா ஃபுல் டைம் ட்ரேடர்ஸ் எல்லாருமே இந்த எஃப்ஐஐ டேட்டா வந்து கண்டிப்பாக பார்ப்பாங்க. ஆப்ஷன் பையிங் பண்ணுறதும் பார்ப்பாங்க, ஆப்ஷன் செல்லிங் பண்ணுறவங்களும் பார்ப்பாங்க. இந்த எஃப்ஐடிஐ டேட்டா வந்து எப்படி கரெக்டாக பார்க்குறதுன்னு நான் சொல்கிறேன். ஏன் அப்படின்னா இதில் வந்து நிறைய தேவையில்லாத டேட்டாஸ் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி இந்த எஃப்ஐ டேட்டா வந்து உங்களுக்கு கரெக்டாக பார்க்க தெரிஞ்சிச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் டே மார்க்கெட் என்ன சென்டிமெண்ட்ல இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் ஓரளவுக்கு அனலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த விவரம் தானா என் மூலதானா இம்ப்ரமேஷன் இஸ் வெல்த். 10 லட்சம் குவான்டிட்டி கால் ஆப்ஷனை வந்து பை பண்ணி வச்சிருக்காங்க. அதாவது மார்க்கெட் வந்து மேலே போகும் அப்படின்னு 10 லட்சம் குவான்டிட்டி வந்து பை பண்ணி வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட எத்தனை பெர்சன்டேஜ் விழுந்திருக்குன்னு மட்டும் பாருங்க. இப்போ எஃப்ஐடி டேட்டா வந்து எங்க பார்க்கலாம் அப்படின்னா சென்சிபிள்லயே பார்க்கலாம். நான் இப்போதைக்கு வந்து சென்சிபிள் ஆல்ரெடி லாகின்ல தான் இருக்கேன். இப்போ பார்த்துட்டீங்கன்னா சென்சிபிள் லாகின்ல இருக்கேன். இப்போ மேலே பார்த்துட்டீங்கன்னா ட்ரேடு, அனலைஸு, வாட்ச் லிஸ்ட்டு, பொசிஷனு, ஆர்டர்னு 5 டேப் கொடுத்துருக்காங்க. இதுல எங்க போகணும் அப்படின்னா அனலைஸ் போயிட்டீங்க அப்படின்னா அதுல இருந்து 1 2 3 4வது இதுல வந்து எஃப்ஐஐ டிஐ டேட்டான்னு ஒரு காலம் இருக்கும். அந்த காலம்குள்ள போய்க்குங்க. அந்த காலம்குள்ள போயிட்டீங்க அப்படின்னா சம்மரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சம்மரி, ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸு, கேஷ் மார்க்கெட்டு, எஃப்ஐஐ ஹிஸ்ட்ரின்னு இருக்கும். இந்த 4ல நம்மளுக்கு எது முக்கியமானது அப்படின்னா சம்மரியும் கேஷ் மார்க்கெட்டும் தான் முக்கியம். ஸோ இப்போதைக்கு சம்மரியை பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த எஃப்ஐடிஐ டேட்டா வந்து கொஞ்சம் குழப்பறமா இருக்கும். தேவையில்லாத டேட்டா வந்து நிறைய கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இப்போ எந்தெந்த டேட்டா நமக்கு தேவையில்லை அப்படின்னா இங்கே ஒரு 4 காலம் இருக்கு பாருங்க. எஃப்ஐஐ, ப்ரோ, கிளைண்ட்டு, டிஐன்னு இருக்கு. இந்த 4 காலம்ல எந்த காலம் நம்மளுக்கு தேவைப்படும் அப்படின்னா டிஐ வந்து தேவை கிடையாது. டிஐங்கிறது வந்து மியூச்சுவல் ஃபண்ட். இப்போ நான் உங்களுக்கு தனியாக எக்ஸ்பிளைன் பண்றேன். எஃப்ஐனா யாரு, ப்ரோனா யாரு, கிளைண்ட்னா யாரு, டிஐ யாருன்னா அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்றேன் உங்களுக்கு. இப்போ எது மட்டும் நமக்கு தேவைன்னு சொல்லிடுறேன் நான். நமக்கு வந்து கிளைண்ட்டும் வேண்டாம், டிஐயும் வேண்டாம். நமக்கு 2 தான் வேணும். எஃப்ஐயும் வேணும், ப்ரோவும் வேணும். இப்போ இவங்க 2 பேர் இருந்தா போதும். இந்த டேட்டா வச்சு நாளைக்கு மார்க்கெட் வந்து என்ன சென்டிமெண்ட்ல இருக்கும் அப்படிங்கிறத நீங்க ஓரளவுக்கு அனலைஸ் பண்ணிடலாம். இப்போ எஃப்ஐஐ, ப்ரோ, கிளைண்ட், டிஐஏ அப்படின்னா யாருன்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அப்படியே இங்க பாத்துட்டீங்கன்னா ஹவு டு இன்டர்பிரட் திஸ் டேட்டான்னு இருக்கு. இங்க பாத்துட்டீங்கன்னா தெரியும். இந்த பென்சில் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இங்க பாத்துட்டீங்கன்னா ஹவு டு இன்டர்பிரட் டேட்டா அப்படின்னு ஒரு காலம் இருக்கு பாருங்க. அங்க போயிட்டீங்க அப்படின்னா இங்க கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எஃப்ஐனா யாரு, டிஐஐனா யாரு, ப்ரோனா யாரு, கிளைண்ட்னா யாருன்னு அவங்க தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அந்த எக்ஸ்பிளனேஷனே போதும், உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிடும். அதனால எஃப்ஐனா யாருன்னு நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்றேன். இங்க போட்டிருக்காங்க பாருங்க. எஃப்ஐஐனா ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர், தே இன்க்ளூட் ப்ராப் ஃபர்ம். ப்ராப் ஃபர்ம்ங்கிறது தனி ஒரு செக்மெண்ட். ப்ராப் ஃபர்ம் என்ன அப்படின்னு உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் வேணும்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றேன். ஹெச்1சி உங்களுக்கு தெரியும். இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க்ஸும் உங்களுக்கு தெரியும். பென்ஷன் ஃபண்ட்னா வேற நாட்டோட பென்ஷன் ஃபண்ட் எல்லாம் வந்து நிறைய கண்ட்ரீஸ்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அது வந்து பென்ஷன் ஃபண்ட் இங்கேயும் இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. இது என்ன அப்படின்னா எஃப்ஐஏஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் தி டைம் வந்து கரெக்டா இருப்பாங்க அப்படின்னு இந்த டேட்டால போட்டிருக்கு. அது ஏன் அப்படின்னு நீங்க இந்த வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரியும். இஃப் எஃப்ஐஏஸ் புல்லிஷ், மார்க்கெட் ஆர் எக்ஸ்பெக்டட் டு கோ அப். ஓகேவா? இஃப் எஃப்ஐஏஸ் ஆர் பீரிஷ், மார்க்கெட் ஆர் பீரிஷ், எக்ஸ்பெக்ட் டு கோ டவுன். அவ்வளவுதான். எஃப்ஐ வந்து அவங்க பொசிஷனை எப்படி பில்ட் பண்றாங்களோ அதே மாதிரி தான் மார்க்கெட் மேலே போறதும் கீழே போறதும். இந்த டேட்டா வந்து ரொம்பவே முக்கியமான டேட்டா, நிறைய பேர் பார்க்கறது இல்லை. அடுத்து வந்து ப்ரோ போட்டிருக்காங்க பாரு. ட்ரேடிங் ஃபர்ம்ஸ் வித் புரோக்கிங் மெம்பர்ஷிப். இந்த புரோக்கர் எல்லாம் அவங்களே ட்ரேட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஜெரோதா இருக்கு அப்படின்னா ஜெரோதா வந்து அவங்களே ட்ரேட் பண்ணுவாங்க. அதை தான் வந்து புரோக்கிங் மெம்பர்ஷிப்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நிறைய புரோக்கர்ஸ் வந்து ட்ரேட் பண்ணுவாங்க. This include broker who trade their own money, foreign funds, high frequency traders. இதெல்லாம் ஒன்றும் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம். எஃப்ஐயும் ப்ரோ சொல்ல வர்றது என்னன்னா எஃப்ஐனா யாருன்னா ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ். அவங்ககிட்ட காசு நிறைய இருக்கும். லாஜிக் என்னன்னா அவங்க எங்க மார்க்கெட்டை பொசிஷன் பண்றாங்களோ அங்கதான் மார்க்கெட் போகும். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் தி டைம் வந்து எஃப்ஐஎஸ் கிட்ட நிறைய டேட்டா இருக்கும், நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கும். நம்மள மாதிரி ரீட்டைலர்ஸ் கிட்ட வந்து நிறைய டேட்டாவும் இருக்காது, நிறைய இன்ஃபர்மேஷனும் இருக்காது. அதனால எஃப்ஐ வந்து எங்க பொசிஷன் பண்றாங்களோ மார்க்கெட் வந்து அங்க போறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. கிளைண்டிங்க பாத்துட்டீங்கன்னா போதும். திஸ் ரெஃபர்ஸ் டு ஆல் ட்ரேட்ஸ் டன் த்ரூ புரோக்கர். கிளைண்ட்னா யாரும் கிடையாது. இந்த புரோக்கர்ல யாரா ட்ரேட் பண்றாங்களோ அவங்கள கிளைண்ட்ஸ்னு சொல்லுவாங்க.
கிளைண்ட்னா இதுல ஹெச்என்ஐஸும் இன்க்ளூட் ஆயிருக்கும். ஹெச்என்ஐஸ்னா யாருன்னா ஹை நெட்வொர்க் இண்டிவிஜுவல்ஸ்னு சொல்லுவாங்க. அவங்க கிட்ட காசு நிறைய இருக்கும். ரீட்டைலரை விட காசு நிறைய இருக்கும். அவங்கள வந்து ஹெச்என்ஐ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்மால் ஃபண்ட்ஸ், கம்பெனி, ட்ரேடிங் டெஸ்க் இதெல்லாம் உங்களுக்கு ஒன்றும் தேவை கிடையாது. டிஐனா ஒன்றும் கிடையாது. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இதெல்லாம் அவங்கெல்லாம் வந்து ஆப்ஷன் ட்ரேடிங்குள்ள வரக்கூடாது, ரிஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க. அதனால வந்து டிஐ வந்து நம்ம எடுத்துக்க வேண்டாம். இப்போ நம்மளுக்கு முக்கியமான ஆள் யார் அப்படின்னா எஃப்ஐயும் ப்ரோவும் மட்டும்தான் முக்கியமான ஆள். அந்த 2 டேட்டா இருந்தால் போதும். கிளைண்ட்டோடது வந்து தேவை கிடையாது. கிளைண்ட்டோடது பார்க்குற மாதிரி இருந்தாலும் பார்க்கலாம். கிளைண்ட்டுக்கு ஆப்போசிட்டாக நீங்கள் மேக்ஸிமம் எடுத்தீங்கன்னா உங்கள் ப்ராபபிலிட்டி ஆஃப் வின்னிங் வந்து உங்கள் ஜாஸ்தி அதிகமாக இருக்கும். ஏன்னா இங்கேயே அதான் போட்டிருக்காங்க. ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் ஆர் ராங் மோஸ்ட் ஆஃப் தி டைம் எஸ்பெஷலி இன் எஃப்என்ஓ. எஃப்என்ஓல வந்து ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் தி டைம் வந்து தப்பாக தான் ப்ரிடிக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு தான் இந்த புரோக்கர்லேயே போட்டிருக்காங்க. புரோக்கர் கிட்ட நிறைய டேட்டா இருக்கும், நம்மளை விட நிறைய டேட்டா இருக்கும். இப்போதைக்கு இதை பார்த்தாச்சு. இப்போ இங்கே பார்த்துட்டிங்கன்னா எஃப்ஐ ப்ரோ இங்கே வந்து 2 செக்மெண்ட் இருக்கு. இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ், இண்டெக்ஸ் ஆப்ஷன்ஸ். அதே மாதிரி ப்ரோலையும் இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ், இண்டெக்ஸ் ஆப்ஷன் 2 செக்மெண்ட் இருக்கு. இப்போ பார்த்துட்டீங்க அப்படின்னா இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ்னா என்னன்னு சொல்லிடுறேன். ஃபியூச்சர்ஸ்ல ட்ரேட் எடுப்பாங்களா, அதை தான் வந்து ஃபியூச்சர்ஸ்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நிஃப்டி ஃபியூச்சர்ஸ்னு இருக்கு, பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர்ஸ்னு இருக்கு. இதெல்லாம் வந்து ஃபியூச்சர்ஸ் சொல்லுவாங்க. இண்டெக்ஸ் என்னென்ன இண்டெக்ஸ் இருக்கோ அந்த ஃபியூச்சர்ஸ் எல்லாம் இன்க்ளூட் ஆகிருக்கிறது வந்து ஃபியூச்சர்ஸ்னு சொல்லுவாங்க. நீங்க மேக்ஸிமம் வந்து ஃபியூச்சர்ஸ் டேட்டா பார்க்க வேண்டாம். நீங்க என்ன டேட்டா பார்க்கணும் அப்படின்னா வெறும் ஆப்ஷன்ஸ் டேட்டா மட்டும் பார்த்தா போதும். அதுவே உங்களுக்கு நெக்ஸ்ட் டே மார்க்கெட் என்ன ஜோன்ல இருக்க போகுது அப்படின்னு ஓரளவுக்கு நீங்க அனலைஸ் பண்ணிடலாம். இப்போ பார்த்துட்டீங்க அப்படின்னா இப்போ இங்க ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க. இங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மீடியம் புல்லிஷ்னு சொல்லியிருக்காங்க. இங்க இப்போ நீங்க அதே மாதிரி இங்க பாருங்க, இங்க வந்து சேஞ்ச் இருக்கு. அதே மாதிரி இந்த சேஞ்ச் டேட்டாவும் நீங்க பார்க்கவே வேண்டாம். இந்த சேஞ்ச் டேட்டா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் குழப்பறமா இருக்கும். அதனால நீங்க சேஞ்ச் டேட்டாவும் பார்க்க வேண்டாம். நெட் ஓஐ மட்டும் பார்த்தா போதும். நெட் ஓஐ வந்து என்ன இருக்கு அப்படிங்கறத மட்டும் பார்த்தா போதும். சேஞ்ச் டேட்டா நீங்க பார்க்காதீங்க, உங்களுக்கு குழப்பம். அதனால சேஞ்ச் டேட்டா பார்க்கறதும் உங்களுக்கு மேக்ஸிமம் வேஸ்டா தான் இருக்கும். அதனால சேஞ்ச் டேட்டா வந்து நீங்க பார்க்கவே வேண்டாம். இப்போ கால் ஆப்ஷன் பார்த்துட்டீங்க அப்படின்னா கால் ஆப்ஷன் மீடியம் புல்லிஷன் இருக்கு. புட் ஆப்ஷன் வந்து மைல்டு பீரிஷன் இருக்கு. ஓகேவா? இந்த டேட்டா வந்து எப்படி சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. இங்க வந்து மைனஸ் கிடையாது. மைனஸ் இல்லை அப்படின்னா கால் ஆப்ஷனை வந்து வாங்கி வச்சிருக்காங்கன்னு அர்த்தம். இப்போ கால் ஆப்ஷன் எவ்வளவு இருக்கு அப்படின்னா 2,89,000 குவான்டிட்டி வந்து இருக்கு. அப்ப என்ன அர்த்தம்னா மார்க்கெட் வந்து மேல போகும் அப்படின்னு கால் ஆப்ஷனை வந்து வாங்கி வச்சிருக்காங்க. யார் வாங்கி வச்சிருக்காங்க அப்படின்னா எஃப்ஐஐ வந்து வாங்கி வச்சிருக்காங்க. ஓகேவா? அப்போ இங்க புட் ஆப்ஷன் பாருங்க. புட் ஆப்ஷனும் என்ன அர்த்தம்னா புட் ஆப்ஷன்லயும் 1,89,000 குவான்டிட்டி வந்து வாங்கி வச்சிருக்காங்க. கால் ஆப்ஷனும் வாங்கி வச்சிருக்காங்க, புட் ஆப்ஷனும் வாங்கி வச்சிருக்காங்க. இதுல ரெண்டுலையும் பாத்துட்டீங்க, ரெண்டையும் மைனஸ் பண்ணி பாத்துட்டீங்கன்னா கால் ஆப்ஷன் எவ்வளவு வாங்கி வச்சிருக்காங்க அப்படின்னா 2,89,000 குவான்டிட்டி வாங்கி வச்சிருக்காங்க. புட் ஆப்ஷன் வந்து 1,89,000 குவான்டிட்டி வந்து வாங்கி வச்சிருக்காங்க. இப்ப ரெண்டையும் மைனஸ் பண்ணி பாத்துட்டீங்கன்னா எவ்வளவு இருக்குன்னா 1,00,000 குவான்டிட்டி வந்து கால் ஆப்ஷன் சைடு இருக்கு. 1,00,000 குவான்டிட்டி வந்து கால் ஆப்ஷன் சைடு இருக்கு. அப்போ மார்க்கெட் மேல போறதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கு அப்படின்னு வந்து எஃப்ஐ வந்து ப்ரிடிக்ட் பண்ணி அவங்க பொசிஷனை பில்ட் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் தி டைம் வந்து எஃப்ஐ தான் கரெக்டா இருக்கும். நீங்க இந்த டேட்டா வச்சுட்டு அப்படியே நீங்க ட்ரேட் எடுக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் தி டைம் தான் கரெக்டா இருக்கும். இந்த ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த அளவுக்கு இது வந்து ஒன்லி ப்ராபபிலிட்டி கேம்னு சொல்லுவாங்க. ப்ராபபிலிட்டி வைஸ் தான் பார்க்கணும். இந்த 1,00,000 குவான்டிட்டி வச்சிருக்காங்க, அப்ப நாளைக்கு வந்து மார்க்கெட் கன்ஃபார்ம் மேலே ஏறும் அப்படின்னு நீங்க நினைச்சிடக்கூடாது. இது வந்து ப்ராபபிலிட்டி கேம், அவ்வளவுதான். அதை மட்டும் புரிஞ்சுக்கங்க. அப்போ 1,00,000 குவான்டிட்டி வந்து கால் ஆப்ஷன்ல கொஞ்சம் அதிகமா இருக்கு. அதனாலதான் வந்து இங்க பாத்துட்டீங்கன்னா மீடியம் புல்லிஷ் அப்படிங்கிற இங்க ஒரு டேபிள் போட்டிருக்காங்க. இந்த 2 டேபிளையும் ஆட் பண்ணி மைனஸ் பண்ணி, அதாவது இங்க இருக்கு பாருங்க, இண்டெக்ஸ் ஆப்ஷனுக்கு கீழே கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன், இது ரெண்டையும் ஆட் பண்ணி ஆடோ மைனஸோ பண்ணி இங்க என்ன இது வந்திருக்கோ அதை போட்டிருக்காங்க. அதனாலதான் இங்க வந்து 1,01,000 குவான்டிட்டி அப்படின்னு போட்டிருக்காங்க. மீடியம் புல்லிஷ்னு போட்டிருக்காங்க. மீடியம் புல்லிஷ்னா ரொம்ப புல்லிஷ் கிடையாது, மார்க்கெட் வந்து கொஞ்சம் மேல போறதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி எஃப்ஐ வந்து பொசிஷனை பில்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ அதே மாதிரி சொல்லிட்டேன், நான் உங்களுக்கு இண்டெக்ஸ் ஃபியூச்சர் வேண்டாம்னு சொல்லிட்டேன். இண்டெக்ஸ் ஃபியூச்சர் பார்க்கறது ஒரு அவசியம் கிடையாது. நீங்க இண்டெக்ஸ் ஆப்ஷன் மட்டும் பார்த்தா போதும். ஏன் அப்படின்னா இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ல வந்து கொஞ்சம் குழப்பற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நீங்க இண்டெக்ஸ் ஆப்ஷன் மட்டும் பார்த்தா போதும். அதே மாதிரி இங்க பாத்துட்டீங்க அப்படின்னா ப்ரோ டேட்டா பாத்துட்டீங்க அப்படின்னா ப்ரோ டேட்டால என்ன போட்டிருக்கு அப்படின்னு பாருங்க. மைனஸ் போட்டிருக்குன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கால் ஆப்ஷனை செல் பண்ணி வச்சிருக்காங்க. கால் ஆப்ஷனை செல் பண்ணி வச்சிருக்காங்க. 1,59,000 குவான்டிட்டி மைனஸ்ன்னு காட்டுது. இங்க வந்து பாத்துட்டீங்கன்னா இங்க வந்து பிளஸ்ன்னு காட்டுது. இங்க பாத்துட்டீங்கன்னா 2,89,000 குவான்டிட்டி பிளஸ்ன்னு காட்டுது. அப்போ கால் ஆப்ஷனை வாங்கி வச்சிருக்காங்க.
மைனஸ்ன்னு காட்டுதுன்னா கால் ஆப்ஷனை வித்து வச்சிருக்காங்கன்னு அர்த்தம். இப்போ கால் ஆப்ஷனை வித்து வச்சிருக்காங்கன்னா நீங்க இந்த டேட்டா எல்லாமே ஆப்ஷன் செல்லர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்தா பார்க்கணும். இவங்க எல்லாருமே மோஸ்டா ஆப்ஷன் செல்லிங் தான் பண்ணுவாங்க. அப்ப இங்க என்ன அர்த்தம்னா 1,50,000 குவான்டிட்டி கால் ஆப்ஷனை வித்து வச்சிருக்காங்க. வித்து வச்சிருக்காங்கன்னா என்ன அர்த்தம்னா மார்க்கெட் வந்து மேல போகாது அப்படிங்கிற தைரியத்துல வித்து வச்சிருக்காங்க. மார்க்கெட் கீழே போச்சுன்னா அவங்க என்ன பிரீமியம்க்கு வித்திருக்காங்களோ அந்த பிரீமியம் வந்து அவங்களுக்கு ப்ராஃபிட்டா கிடைச்சிடும். அதனால இங்க வித்து வச்சிருக்காங்க. அப்போ இங்க என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா ஸ்ட்ராங் பீரிஷ் 1,59,000 குவான்டிட்டி ஸ்ட்ராங் பீரிஷ்னு இருக்கு. இப்போ புட் ஆப்ஷன் பாத்துட்டீங்க அப்படின்னா புட் ஆப்ஷன்ல மைனஸ் காட்டுது. இங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா புட் ஆப்ஷனையும் வித்து வச்சிருக்காங்க. மார்க்கெட் கீழே போகாது அப்படிங்கிற தைரியத்தினாலதான் புட் ஆப்ஷனும் வித்து வச்சிருக்காங்க. அதனாலதான் வந்து இங்க 9,000 குவான்டிட்டின்னு போட்டிருக்காங்க. இங்க ஏன் இன்டிசிசிவ்னு இருக்கு அப்படின்னா 9,000 குவான்டிட்டிங்கிறது வந்து ரொம்பவே லோவான குவான்டிட்டி. அதனாலதான் வந்து இங்க இன்டிசிசிவ்னு இருக்கு. அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு கால் ஆப்ஷன் வாங்கி வச்சிருக்காங்கன்னா என்ன அர்த்தம், வித்து வச்சிருக்காங்கன்னா என்ன அர்த்தம், இன்டிசிசிவ்னா என்ன அர்த்தம். இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி போட்டிருக்காங்க. இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி ஸ்ட்ராங் பீரிஷ் அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த டேட்டா எப்படி வந்துச்சு, 1,50,000 குவான்டிட்டி டேட்டா எப்படி வந்துச்சு, கால் ஆப்ஷன் வித்து வச்சிருக்காங்க. 1,59,000 குவான்டிட்டி கால் ஆப்ஷன் வித்து வச்சிருக்காங்க. காலையும் புட்டையும் மைனஸ் பண்ணி போட்டா என்ன குவான்டிட்டி வருது, இங்க 9,000 குவான்டிட்டி. இதையும் மைனஸ் பண்ணி போட்டா 1,05,000 குவான்டிட்டி நெட் குவான்டிட்டியா இருக்கு. அதாவது மார்க்கெட் வந்து மேல போகாது அப்படிங்கிற தைரியத்துல 1,50,000 குவான்டிட்டி வந்து இவங்க வித்து வச்சிருக்காங்க. யாரு வித்து வச்சிருக்காங்க அப்படின்னா ப்ரோ. இங்க யாரு வாங்கி வச்சிருக்காங்க அப்படின்னா எஃப்ஐஏ. அப்ப இங்க என்ன அர்த்தம்னா நம்ம மேக்சிமம் யாரோட டேட்டா கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா மேக்சிமம் வந்து எஃப்ஐஏ டேட்டா கன்சிடர் பண்ணா போதும். மோஸ்ட் ஆஃப் தி டைம் எஃப்ஐயும் ப்ரோவும் மோஸ்ட் ஆஃப் தி டைம் ஒட்டுக்காத்தான் இருப்பாங்க. அதனால நீங்க ஒன்றும் கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். மோஸ்ட் ஆஃப் தி டைம் வந்து நீங்க எஃப்ஐ டேட்டா மட்டும் பார்த்தா போதும். நீங்க எஃப்ஐ டேட்டா மட்டும் பாருங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ இது நல்லா புரிஞ்சிருச்சு. இந்த டேட்டா பார்க்கறதுனால என்ன யூஸ், மார்க்கெட் வந்து நெக்ஸ்ட் டே எப்படி ப்ரிடிக்ட் பண்றது அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். அதனால உங்களுக்கு நான் எக்ஸாம்பிளாவே நான் உங்களுக்கு சொல்லி காமிச்சிடறேன். இந்த எக்ஸாம்பிள் காட்டுறேன் உங்களுக்கு பாருங்க. ரொம்பவே இதா இருக்கும், அமேசிங்கா இருக்கும். உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்துட்டீங்கன்னா நான் எந்த டேபிள்ல இருக்கேன் அப்படின்னா நிஃப்டியோட சார்ட்ல இருக்கேன். நிஃப்டியோட சார்ட்ல வந்து எந்த டேட்ல இருக்கு அப்படின்னா ஜூன் வந்து 3ஆம் தேதி இருக்கேன். அதாவது ஜூன் 3ஆம் தேதி திங்கக்கிழமை. இந்த டேட் பார்த்துட்டீங்கன்னா இங்க ரொம்ப பெரிய கேப் அப் ஆயிருக்கு. கேப் அப்னா இது எப்போ அப்படின்னா எக்ஸிட் போல் ரிசல்ட் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அப்போ வந்து கேப் அப் ஆச்சு. நெக்ஸ்ட் வந்து ரிசல்ட் டேட் கவுண்டிங் டேட்டு. அப்போ இங்க மார்க்கெட் வந்து சரியான கேப் அப். எவ்வளவு கேப் அப்னு நீங்க பார்த்தாவே தெரியும். எவ்வளவு கேப் அப் அப்படின்னா கிட்டத்தட்ட 3% கேப் அப்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 3% கிட்ட கேப் அப் ஆயிருக்கு. எப்போ எக்ஸிட் போல் அன்னைக்கு 3% கேப் அப் ஆயிருக்கு. கேப் அப் வந்து கீழே விழுது கிடையாது. இப்போ சார்ட் வைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டேட்டா கொடுக்குது. அப்ப நீங்க என்ன நினைப்பீங்க, சார்ட்டை பார்த்துட்டு மார்க்கெட் வந்து மேல போயிடும், நாளைக்கு வந்து கால் ஆப்ஷனை பை பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு தாட்ல இருப்பீங்க. இப்போ எண்ட் ஆஃப் தி டேல வந்து எஃப்ஐ டேட்டாவும் டிஐ டேட்டாவும் வந்து ரிலீஸ் ஆகும். எஃப்ஐ டேட்டாவும் டிஐ டேட்டாவும் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. இங்க பாத்துட்டீங்கன்னா இங்க வந்து நீங்க எந்த டேட் வேணுமோ அந்த டேட் போட்டுக்கலாம். இப்போ அதே மாதிரி ஜூன் 3ஆம் தேதி போட்டிருக்கேன். இது எப்பவுமே மார்க்கெட் முடிஞ்சு ஈவினிங்ல தான் வரும். நெக்ஸ்ட் டேக்கு தான் இந்த டேட்டாஸ் எல்லாம் யூஸ் ஆகும். அன்னது டேக்கு யூஸ் ஆகாது. அதாவது இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னா இன்னைக்கு வந்து மார்க்கெட் மேல போயிருக்கு. இன்னைக்கு என்ன பொசிஷன் பில்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு எண்ட் ஆஃப் தி டேல தான் ஒரு 6 மணிக்கு எப்போ வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க, அப்பதான் உங்களுக்கு தெரியும். அதனால மார்க்கெட் வந்து 3ஆம் தேதி வந்து 3% கேப் அப் ஆயிருக்கு. அப்போ எல்லாரும் என்ன நினைப்போம், அடுத்த நாளும் மார்க்கெட் மேல போயிருக்கும். இப்பவே மார்க்கெட் வந்து 3% கேப் அப் ஆயிருக்கு. அடுத்த நாள் ஒரு வேளை வின் பண்ணிட்டாங்கன்னா இன்னும் கொஞ்சம் மேல போகும் அப்படின்னு நினைச்சிருப்போம். ஆனா இங்க எஃப்ஐ டேட்டாவும் டிஐ டேட்டாவும் பார்த்துட்டா, எஃப்ஐ டேட்டாவும் ப்ரோ டேட்டாவும் பார்த்தா உங்களுக்கு அப்படியே வந்து வேற மாதிரி இருக்கும். உங்களுக்கு அப்படியே சொல்றேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஃபியூச்சர்ஸ் வந்து பார்க்க வேணாம்னு சொல்லிட்டேன். இண்டெக்ஸ் ஆப்ஷனை பாருங்க, மார்க்கெட் வந்து மேலதான் போயிருக்கு. அப்ப என்ன இருக்கணும் அப்படின்னா கால் ஆப்ஷனை வந்து பை பண்ணி வச்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா புட் ஆப்ஷனை வந்து வித்து வச்சிருக்கணும் நிறைய பேர். இங்க என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. கொஞ்சம் இந்த டேபிளை விட்டுருங்க, இந்த டேபிள் லாஸ்ட் பாத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனைங்க. இப்ப கால் ஆப்ஷன் பாருங்க. கால் ஆப்ஷன் வந்து 6 லட்சம் குவான்டிட்டி வந்து வித்து வச்சிருக்காங்க. அதாவது மார்க்கெட் வந்து ஏற்கனவே 3% அப் ஆயிருச்சு. அப்பவும் 6 லட்சம் குவான்டிட்டி வந்து தைரியமா வித்து வச்சிருக்காங்க. 6 லட்சம் குவான்டிட்டி கிடையாது, 6,88,000 குவான்டிட்டி வந்து வித்து வச்சிருக்காங்க. என்னன்னா கால் ஆப்ஷன் வித்து வச்சிருக்காங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து மேல போகாது அப்படிங்கிற ஒரு தாட்ல தான் வந்து கால் ஆப்ஷன் வந்து வித்து வச்சிருக்காங்க.
யார் வித்து வச்சிருக்காங்க அப்படின்னா எஃப்ஐஐ வந்து வித்து வச்சிருக்காங்க. இப்போ அதே மாதிரி புட் ஆப்ஷனை பார்ப்போம். புட் ஆப்ஷன் என்னன்னா 4 லட்சம் குவான்டிட்டி வந்து வித்து வச்சிருக்காங்க. மார்க்கெட் வந்து கீழே போகாது அப்படிங்கிற தைரியத்துல வந்து 4 லட்சம் குவான்டிட்டி வந்து வித்து வச்சிருக்காங்க. அப்போ ஓவராலா என்ன அப்படின்னா மார்க்கெட் வந்து மேல போகாது அப்படிங்கிறது எத்தனை குவான்டிட்டி இருக்கு அப்படின்னா 2 லட்சம் குவான்டிட்டி வந்து கால் ஆப்ஷனுக்கு அதிகமா இருக்கு. அதனாலதான் இங்க 2,87,000 குவான்டிட்டின்னு போட்டிருக்காங்க. அப்போ எண்ட் ஆஃப் தி டேல மார்க்கெட் வந்து கீழே விழுகிறதுக்கு தான் சான்சஸ் அதிகமா இருக்கு அப்படின்னு வந்து எஃப்ஐஐ வந்து கன்சிடர் பண்றாங்க. அதே மாதிரி ப்ரோவும் பாருங்க. ப்ரோவும் பார்த்துட்டீங்க அப்படின்னா இண்டெக்ஸ் ஆப்ஷன்ல நியூட்ரல்னு இருக்கு. அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ கால் ஆப்ஷன் பாருங்க. கால் ஆப்ஷன் வந்து 3,53,000 குவான்டிட்டி கால் ஆப்ஷனை வந்து வித்து வச்சிருக்காங்க. மார்க்கெட் வந்து ஏற்கனவே 3% கேப் அப் ஆயிருச்சு. கேப் அப் ஆனாலும் 3 லட்சம் குவான்டிட்டி வந்து தைரியமா வித்து வச்சிருக்காங்க. அதுவும் ஹெவியான நியூஸ் ஃப்ளோ இருக்கிறப்போ 3 லட்சம் குவான்டிட்டி வந்து வித்து வச்சிருக்காங்க. ஓகேவா? அதே மாதிரி புட் ஆப்ஷன் பாருங்க. புட் ஆப்ஷனும் 1 லட்சம் குவான்டிட்டி வந்து வித்து வச்சிருக்காங்க. இப்போ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணி போட்டா எத்தனை குவான்டிட்டி வருது அப்படின்னா 2,23,000 குவான்டிட்டி வருது. 2,23,000 குவான்டிட்டி வருது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கிளைண்டோட டீடைல்ஸ் பார்ப்போம். கிளைண்டோட டீடைல்ஸ் பாருங்க. இப்போ அப்படியே பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஏன் எஃப்ஐஐ டேட்டாவும் ப்ரோ டேட்டாவை மட்டும் பார்த்தா போதும், கிளைண்டோட டேட்டா வந்து பார்க்கக்கூடாதுன்னு சொல்றாங்க பாருங்க. இப்போ எஃப்ஐஐ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 2,87,000 குவான்டிட்டி வந்து கால் ஆப்ஷனை வந்து வித்து வச்சிருக்காங்க. மார்க்கெட் மேலே போகாது அப்படின்னு. அதே மாதிரி ப்ரோவும் பார்த்துட்டீங்கன்னா நியூட்ரல் ஸ்டேஜ் 2,23,000 குவான்டிட்டி வந்து கால் ஆப்ஷனை வித்து வச்சிருக்காங்க. அதாவது பியரிஷ் சைன், பியரிஷ் சைன். இது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா இருக்கும், இது பண்ணிக்காங்க. அதாவது பியரிஷ் சைன். அப்போ இப்போ கிளைண்டோட டேட்டா வந்து பார்க்கக்கூடாது, கிளைண்ட் மோஸ்ட் ஆஃப் தி டைம் வந்து தப்பா தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் பாருங்க. இப்போ பார்த்துட்டீங்கன்னா இங்க ஒலட்டைல்னு இருக்கு. ஒலட்டைல்னா நிறைய பேர் வாங்கிட்டும் வித்துட்டு இருக்காங்க, அதனாலதான் ஒலட்டைல்னு இருக்கு. இப்போ கால் ஆப்ஷன் பாருங்க. கால் ஆப்ஷன் வந்து 10 லட்சம் குவான்டிட்டி கால் ஆப்ஷனை வந்து பை பண்ணி வச்சிருக்காங்க. அதாவது மார்க்கெட் வந்து மேல போகும் அப்படின்னு 10 லட்சம் குவான்டிட்டி வந்து பை பண்ணி வச்சிருக்காங்க. அதுவே பாருங்க புட் ஆப்ஷன் வந்து 3 லட்சம் குவான்டிட்டியை தான் வந்து பை பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ இங்க என்ன அர்த்தம் அப்படின்னா அப்போ ஓவராலா 7 லட்சம் குவான்டிட்டி கால் ஆப்ஷன் வந்து பை பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ இங்க நல்லாவே தெரியுது ரீட்டைலர்ஸ், இவங்க தான் வந்து ரீட்டைலர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இங்க ஓவராலா பாத்துட்டீங்கன்னா இங்க ஒரு 5 லட்சம் குவான்டிட்டி, 5 லட்சம் குவான்டிட்டி வந்து கால் ஆப்ஷன் இவங்க செல் பண்ணி வச்சிருக்காங்க. யார் அப்படின்னா ப்ரோவும் எஃப்ஐயும். அவங்க வந்து வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டான ட்ரேடர்ஸாகவும் இருப்பாங்க, காசு நிறையாவும் இருக்கும். அவங்க வந்து 5 லட்சம் குவான்டிட்டி வந்து கால் ஆப்ஷனை வித்து வச்சிருக்காங்க. இதுவே வந்து ரேண்டமான ஆள், அதாவது ரீட்டைலர்ஸ் கிட்ட ஒரு 1000 ரூபாயோ 2000 ரூபாயோ ஒரு 10,000 ரூபாயோ இருக்கிற ரீட்டைலர்ஸ் கால் ஆப்ஷன் வந்து அதிகமா வாங்கி வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் டே மார்க்கெட் என்ன ஆயிருக்குன்னு பாருங்க கொஞ்சம். நெக்ஸ்ட் டே அதாவது 4ஆம் தேதி என்ன ஆயிருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட எத்தனை பெர்சன்டேஜ் விழுந்திருக்குன்னு மட்டும் பாருங்க. எத்தனை பெர்சன்டேஜ் விழுந்திருக்கு? கிட்டத்தட்ட 7% விழுந்திருக்கு. 7% விழுந்திருக்கு. நீங்க இதுலயே புரிஞ்சுக்கலாம், கிளைண்ட் வந்து மோஸ்ட் ஆஃப் தி டைம் வந்து தப்பா தான் இருப்பாங்க. கிளைண்ட்டுங்கிறது வந்து ரீட்டைலர்ஸோட டேட்டா வந்து மோஸ்ட் ஆஃப் தி டைம் வந்து தப்பா தான் இருக்கும். ஏன் எஃப்ஐஐ டேட்டா வந்து மோஸ்ட் ஆஃப் தி டைம் வந்து கரெக்டா இருக்கும்னு சொல்றேன் அப்படின்னா அவங்ககிட்ட காசு அதிகமா இருக்கு, சிஸ்டம் இருக்கு, முதல்ல இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிரும் அவங்களுக்கு. எப்படியா இருந்தாலும் கோடிக்கணக்கான அமௌண்ட் வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல போட்டிருப்பாங்க. அதனால எப்படினாலும் அவங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிரும். அதனால நம்ம எஃப்ஐஐ டேட்டாவும் ப்ரோ டேட்டாவும் பார்த்தா போதும். அதுவும் எஃப்ஐ டேட்டா முக்கியமா பார்த்தே ஆகணும். ப்ரோ டேட்டா கூட ஒரு சப்போர்ட்டுக்கு வச்சுக்கலாம். எஃப்ஐ டேட்டா நீங்க பார்க்காம இருக்கவே கூடாது. எஃப்ஐ டேட்டா பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே உங்க பொசிஷனை வந்து ஓரளவுக்கு பில்ட் பண்ணிடலாம். இப்போ பாத்தீங்கன்னா 7% வந்து மார்க்கெட் டவுன் ஆயிருக்கு. இந்த வீடியோவோட சம்மரி சொல்லிடுறேன். இந்த வீடியோட சம்மரி என்னன்னா நீங்க என்ன டேட்டா பார்க்கணும்னு மட்டும் சொல்லிடுறேன். எஃப்ஐ டேட்டா பார்க்கணும், அதுல வந்து ஃபியூச்சர்ஸ் ஆப்ஷன் பார்க்கணும். ப்ரோ டேட்டா பார்க்கணும், அதுல வந்து ஃபியூச்சர்ஸ் ஆப்ஷன் பார்க்கணும். நீங்க கிளைண்டோட டேட்டா பார்க்க வேண்டாம், ஃபியூச்சர்ஸ் டேட்டா பார்க்க வேண்டாம். நீங்க கேஷ் செக்மெண்ட்ல அப்பப்போ பாருங்க. கேஷ் செக்மெண்ட்டும் கொஞ்சம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். கேஷ் செக்மெண்ட் பார்க்கணும்னு அவசியம் இல்லை, கேஷ் செக்மெண்ட் பார்த்தா உங்களுக்கு ஓரளவுக்கு ஈஸியா இருக்க மாதிரி இருக்கும். இந்த வீடியோல வந்து ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படின்னா தான் இது மாதிரி நான் நிறைய வீடியோஸ் வந்து மேக் பண்ண முடியும். மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் வந்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் பார்த்துட்டீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.